حسبي ربي جل الله ما في قلبي غير الله نور محمد صلى الله لا إله إلا الله. ஒரு சஹாபி போனா, சஹாபாக்கள் பெருமானார் உட்கார்ந்து இருந்தாங்க. போனவர்கள் யாருடைய யாவும் பெருமானார் சஹாபாக்கள் உட்கார்ந்து. ஒரு மனிதர் போனார். சஹாபாக்கள் கேட்டாங்க, இவரை பத்தி உங்க அபிப்பிராயம் சொன்னாங்க. இவர் சமுதாயத்தில் ஒரு உயர்குல மனிதர், பெரும் மனிதர். இவருக்கு மக்களுக்கு மத்தியில் நல்ல மதிப்பு உண்டு, வரவேற்பு உண்டு. ஒரு வீட்டு வாசலுக்கு போனா விரிப்பு விரிச்சு அவர்களை உட்கார சொல்லுவாங்க. அவர் ஒரு பேச்சு பேசினா கேட்பாங்க, மக்கள் கால் தாழ்த்தி கேட்பாங்க. மக்களுக்கு மத்தியில் பஞ்சாயத்து பண்ணா அதை கேட்பாங்க. இப்படி எல்லாம் அவருக்கு சங்கைகள் சொன்னாங்க. நான் தமிழ்ல சொல்றதுனால கூடு குறைச்சிருக்கிறான். ஹதீசுடைய பெருமானார் சொன்னதுக்கு மேல அவர்கள் சொன்னதாக சொன்னா இட்டுக்கட்டி சொன்னதாக அல்லாஹ் தஆலா என்ன மன்னிப்பானாக. என்ன தமிழ் பாஷையில சொல்றது அசத்து பக்கத்தில் இருக்கிறாங்க, அதனால தைரியத்தில் சொல்லி சொன்னார்கள் சஹாபாக்கள். பெருமானார் மௌனமா இருக்கு. அதுக்கு பிறகு ஒரு மனிதர் போறார். அவரை பத்தி அபிப்பிராயம் கேட்டார். அவர் கொஞ்சம் எளிய நிலையில் இருக்கு. அதை பத்தி சஹாபாக்கள் சொன்னாங்க. இப்போ போனாரே இவர் யார சொல்லலாம், இவருக்கு மக்களுக்கு மத்தியில் அந்த முந்தி போனாரு அந்த மாதிரி இவர் உயர் குடும்பத்தை சேர்ந்த ஆளும் இல்லை, மக்களுக்கு மத்தியில் அவ்வளவு செல்வாக்கும் இல்லை, ரொம்ப எளிய மனிதர். இவர் ஒரு வீட்டு வாசலுக்கு போனா வாங்கன்னு வரவேற்பு இருக்காரு. இவர் சபையில் ஒரு பேச்சு பேசினா அது எடுக்க மாட்டாங்க யாரும். இவர் மதிச்சு ஒரு பஞ்சாயத்து சொன்னா அது யாரும் கேட்க மாட்டாங்க. ஆக இவருக்கு மதிப்பு இல்லை, மதிப்பில் குறைந்தவர். கேட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முஹம்மது ரசூலுடைய உயிர் ஆத்மா யார் கைவசம் இருக்கும், வல்லதி நஃப்சு முஹம்மது பியதி, முஹம்மது ரசூலுடைய உயிர் யார் கைவசம் இருக்கும் அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக. அந்த முன்னால போனவர் உயர்ந்தவர் சொன்னீங்களே, பின்னால போனவருக்கு மக்களுக்கு மத்தியில் செல்வாக்கு இல்லைன்னு சொன்னீங்களே, உங்க சொல்லுக்கு மாத்தமா இந்த பின்னால போன மனிதருக்கு அல்லாஹ் இடத்துல எவ்வளவு மதிப்பு இருக்குன்னு கேட்டால், இவர் அல்லாஹ்வின் மீது சத்தியம் விட்டு அல்லாஹ் இப்படி செய்வான் என்று சொன்னால் அவருடைய சத்தியத்தை அல்லாஹ் உண்மையாக்கி வச்சு அப்படியே செஞ்சிடும். அவ்வளவு இவருக்கு அல்லாஹ் கிட்ட மதிப்பு இருக்கு. என்ன அன்பர்களே, அதை மறைஞ்சுதான் இன்னைக்கு நாம சில பேர் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துட்டான். ஹாஜிகள் யாரும் கோச்சுக்காது. இப்ப இந்த வருஷம் போயிட்டு வந்து ஹாஜி யாரும் உட்காந்து அது வேற பயமா இருக்கு. ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துட்டான். அன்னையிலேருந்தே வெறப்பு மொறப்பு தனியா ஒரு மாதிரி நடக்கிறது. யாரை பார்த்தாலும் ஒரு சைஸா சலாம் சொன்னா அறகுறையா பதில் சொல்றது. ஏங்க என்ன கேடுகாலம், ஒழுங்கா தானே போயிட்டு வந்தீங்க. ஹஜ்ஜு செஞ்சவனுக்கு செய்யாதவனுக்கு வித்தியாசம் இல்லையாட்டார். ஆஹா இது எப்படி அவர்கிட்ட ஒரு வேலைக்காரன், ஆஹா இவர் ஹஜ்ஜுக்கு போனதுல இந்த ஆள் அகம்பாவியா போயிட்டார், இவரை எப்படியாச்சும் திருத்தணும். மனுஷன் வீணா இவ்வளவு காசு செலவழிச்சும் கிடைச்சல அகம்பாவத்தில் வந்து கெட்டு போடுவார். ஹஜ்ஜு ஒரு ஃபர்லான கடமை. நீ ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்து எங்களுக்கு என்ன ஹசான் செஞ்ச, சம்சம் தண்ணி மட்டும் கொடுத்துருப்பீங்க, பேரிச்சம்பளம் கொடுத்துருப்பீங்க. ஹஜ்ஜு செஞ்சதுனால ஃபர்லான கடமையை நிறைவேற்றி நரகத்துக்கு போகாம நீ ஒன்ன காப்பாத்திக்கிட்ட. அதனால உன் ஹஜ்ஜுக்கு நாங்க எல்லாரும் என்ன செய்யணும். ஆக யாரும் சலாம் சொன்னோம் வளர்ந்துடும் அவரு மாறி போயிட்டு இருக்க. அவர்கிட்ட ஒரு வேலைக்காரன் தான் வீட்டு. அவர் பாவம் பெஞ்சாதி வேற மௌத்தா பண்ணும். ஹாஜியார் வந்து அவரே தான் சமைச்சுக்குவார். பொடியனை கூப்பிட்டு சொன்னாரு, அடுப்புல சட்டி வச்சுட்டேன்டா, இப்போ எண்ணெய் ஊத்த போறேன், டப்பியை பார்க்கற கடுவு இல்லை, பக்கத்துல ஓடி போய் கடுவு வாங்கிட்டு வாங்க. யாரு கேட்கறாங்கன்னா நான் என்ன சொல்றேன், ஹாஜியார் கேட்கறாங்கன்னு சொல்லிட்டேன். போன உடனே கேட்டா அவங்க யாருக்குன்னாங்க, ஹாஜியாருக்குன்னா கொடுத்துட்டாங்க. அவன் கடுவு வாங்கிட்டு வந்தா மிளகா டப்பி எத்தினாரு, மிளகாய். இப்ப சொன்னார் ஓடுறா 2 மிளகா வாங்கிட்டு வந்தார். மிளகாய் ஏன்னா மிளகான்னு ரொம்ப பெரிய விஷயம், அதுக்கு தமிழே தெரியும். மிளகாய் வத்தல் மிளகா வத்தல் 2 வாங்கிட்டு வந்தார். அவன் கேட்டான் யாருக்கு, ஹாஜியாருக்குன்னு சொல்லுண்டார். நீ செஞ்சது ஒரு ஹஜ்ஜு கடுவு வாங்கிவிட்டேன், நீ செஞ்சு அதை நீ இப்படியே காலத்துக்கும் ஹஜ்ஜ வச்சே எல்லாம் சாதிக்கலான்னு பாக்குறியா, போங்க அடுத்த ஹஜ்ஜு இன்னொரு ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துட்டான். விளங்குச்சுங்களா நண்பர்கள்? அன்னை ஆயிஷா நாகிட்ட சஹாபாக்கள் கேட்டான், ரசூலுல்லாஹ்வுடைய நற்குணங்களை வெளியில நாங்க பார்த்தோம், வீட்டுல என்னன்னு அவர்களுடைய உயர் குணங்கள் எங்களுக்கு தெரியலைன்னு கேட்டான். ஆயிஷா நாகி சொன்னாங்க, என்ன நீங்க குர்ஆன் ஓது இல்லையா, கான ஹுல்கு அல் குர்ஆன், குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொன்னானோ அது நபி செஞ்சாங்க, நபி என்ன செஞ்சாங்களோ அது குர்ஆன்ல. அப்ப பெருமானார் குணம் எது, குர்ஆன். எங்க ஊர் மேடையில் ஒருத்தர் படிச்சாங்க, பெருமானார் குணம் குர்ஆனாம். அந்த பைத்து முழுமையா ஞாபகம் இல்லை, ஒரு காலத்துல படிச்சாரு. அப்ப இருலோக ரட்சகருடைய வாழ்க்கை எதுவா இருந்துச்சு, அந்த அல்லாஹ்வுடைய திருமுறையை பிரதிபலித்தக்கூடிய காட்டக்கூடிய கண்ணாடியா இருந்துச்சு. நபியுடைய வாழ்க்கை குர்ஆனை பிரதிபலிச்சு காட்டக்கூடிய வாழ்க்கை. நம்ம வாழ்க்கையை கொண்டு குர்ஆனை ஒரு மனுஷன் விளங்க முடியுமா? யாராகிலும் நம்மளை பார்த்து இஸ்லாத்தை விளங்க முடியுமா? உண்மையான இஸ்லாத்தை விளங்க முடியும் நண்பர்கள். அல்லாஹ் பயப்படும். அழகான பொண்ணு, அழகான பொண்ணு இயற்கையில் அழகா அல்லாஹ் படைச்சிருக்கு. பெண் பார்க்க வந்திருக்கிறாங்க, அதை மூஞ்சில கரு பூசி இடையிடையில வெள்ள சுண்ணாம்பு வச்சு
பிசாசு மாதிரி ஆக்கி இதான் பொண்ணு கட்டிக்கணும், யார் கட்டிக்க? அது படைக்கும் போது அல்லாவே அழகா படைச்சா, நீ என்னது குட்டிச்சோராய் காட்டுற? விளங்குச்சுங்களா? அழகான வஸ்துவை கெடுத்து மற்றவர்கள் ஏற்க முடியாம ஆக்கின அந்த குற்றத்துக்கு நீ பொறுப்பாளி. இந்த பரிசுத்த திருவரை, பரிசுத்த இஸ்லாத்தை பிற மக்கள் ஏற்றுக்கொள்ள விடாத அளவுக்கு இன்னைக்கு முட்டுக்கட்டையாக இருக்கிறது. நாம கேட்பேன், ஒரு ஆள் ஏன் இவ்வளவு அவ இஸ்லாத்தை பத்தி ரொம்ப பேசுறான், நீ ஏன் இஸ்லாம் ஆகலன்னு கேட்டா, எந்த இஸ்லாத்தை பை சொல்றேன்னு கேட்டா, ஓ இஸ்லாத்தை ஒப்புக்கொண்டு சொல்றியான்னு கேட்கிறான். அபூபக்கர் சித்திக் மாதிரி ஒரு ஆளை நடிச்சு காட்டு சொல்லு, உண்மை அபூபக்கர் வேணாங்கிறான். அபூபக்கர் சித்திக் மாதிரி யாரு வரப்ப? அவன் என்ன சொல்றான்? அபூபக்கர் சித்திக் திரும்பி வரணும், அபூபக்கர் சித்திகை போல நடித்து காட்டு சொல்லு, இப்ப கலிமா சொல்றேன்னு சொல்றான். எந்திரிங்க யாராச்சும் சபை 1000 பேர் இஸ்லாமாக காத்துக்கிட்டு நண்பர்கள், நம்மள பார்த்து யாரும் வரதுக்கு தயார். அவன் சொல்றான், உனக்கு எனக்கு வித்தியாசம் என்ன? நீ அரபியில பேர் வச்சுட்டு திருடல, தமிழ்ல வச்சுட்டு திருடு. நீ அரபியில பேர் வச்சுட்டு கள்ளசாராயம் காய்ச்சல், தமிழ்ல வச்சுட்டு காய்ச்சல். நான் செய்யறதெல்லாம் போட்டி போட்டு நீ செய்யற, என்னை விட கூட செய்யற. உனக்கு எனக்கு வித்தியாசம் என்னையா? பேர் தான் வித்தியாசம். நண்பர்களை மாத்துங்க. பரிசுத்த இஸ்லாத்தை அவமதி, அதை கெடுத்து மக்களுக்கு முன்னால காட்டுறது, அந்த குற்றம் நம்ம தலையில சார வேண்டாம். நாங்க கேட்கறது நியாயம் தானுங்களே? இஸ்லாத்தை உள்ளபடி பிரதிபலிச்சு காட்டு. அதனால தான் ஒரு மகான் சொன்னார், முசல்மான் தர் கோர், இஸ்லாம் தர் கிதாப். சகோதரனே, உண்மையான இஸ்லாம் உனக்கு தேவையா இருந்தா கிதாபு வந்து கிதாபுகளை எடுத்து பாரு. இஸ்லாம் என்ன இருக்கிற சாயபை பார்க்காது. உண்மை முஸ்லீம்களை பார்க்கறத கபர்ல போய் பாரு. மரணித்து மண்ணறையில் போயிட்டாங்களே அவர்களை போய். முசல்மான் தர்கோர், இஸ்லாம் தர் கிதாப். இஸ்லாம் உண்மையான இஸ்லாம் தெரியணுமா? இஸ்லாமிய லிட்டரேச்சர் அப்பதான் தெரியும். உண்மை முஸ்லீம்களை பார்க்கணுமா? மண்ணறையில் பாருங்க. அப்ப நாம எல்லாம் யார்? முஸ்லீம் இல்லையா? நிச்சயமா முஸ்லீம். இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க, பிஹம்தில்லா, பிஹம்தில்லா முஸ்லீம்கள் தான். அல்லாஹ்வுடைய புகழும் நாம எல்லாம் முஸ்லீம் மோமீன்கள் தான். ஆனா கொஞ்சம் குறைவு இருக்கு நண்பர்களே, நான் இல்லைன்னு சொல்றேன். அந்த குறைகளை அகற்ற என்னல குறை ஜாஸ்தியா இருக்கு. நான் உங்களுக்கு சொல்றேன்னு நினைக்காதீங்க. ஹஸரத் அவர்களுடைய ஜும்மா குத்பாவை நீங்க கவனிச்சு பாருங்க. யா அய்யுஹன் நாஸ் இத்தகுல்லாஹ் வ இய்யாய பித்தக்வல்லாஹ் ஊசிக்கும் பித்தக்வல்லாஹ் வ இய்யாய. எனக்கு சேர்த்தான் சொல்றேன், உங்களுக்கு மட்டும் சொல்ல இல்லை. குத்பா செய்யும்போது அவங்க தர, நான் எனக்கு உங்களுக்கு மட்டும் சொல்றேன், எனக்கு சேர்த்தான் சொல்றேன். நான் அல்லாஹ் கிட்ட அழுதான அர்த்தம் சொல்றேன், யா அல்லாஹ் ஒரு நபி இரத்தும் நபியும் சஹாபாக்களும் இரத்தும் சிந்தி வளர்த்த இஸ்லாமிய நந்தவனத்தை பாதுகாக்கக்கூடிய தொண்டர்களில் என்னை ஒரு ஆளா சேர்த்துக்கிறேன். நான் உங்களுக்கு அதை அதுவாங்க, அதெல்லாம் உங்கள்கிட்ட அதையே சொல்றேன். ஆகையினால நமது மௌலானா சொன்னார்கள், நல்லவர்களுடைய பரக்கத்து. அதே 3 காரியங்களை நாமளும் அல்லா இடத்துல காரணமாக காட்டி அடுத்து வரக்கூடிய பலா முசீபத்துகளை விட்டு, கேவலங்களை விட்டு, இழிவுகளை விட்டு பாதுகாப்பு தேடுவோமாக என்று கேட்டுக்கொண்டு, அல்லாஹ் நம்முடைய பாதுகாப்பான கேட்டுக்கொண்டு